ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் தான் நான் இன்றைக்கி போயிருந்தேன். அது என்ன அப்படின்னா சாமினார் தான். நீங்கள் நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போதே தெரியும், சாமினார் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஹைதராபாத்தில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜும்கா, அதாவது சின்ன சின்னதாகவும் இருந்தது, பெருசாகவும் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து நிறையவே இருக்கும். நம்ம தாராளமாக பார்கெயின் பண்ணி வாங்கலாம். சாமினார் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்குன்னு போட்டாலே தெரியும் அது எவ்வளோ ஒரு ஃபேமஸான இடம் அப்படின்னு. ஜஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். வாங்க, நான் இப்போ என்னென்னலாம் வாங்கினேன்றதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அடுத்து வந்து ஸ்லிப்பர் ஏரியா தான். பாருங்கள், ஸ்லிப்பர் வந்து 100 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸுக்குள்ளே வந்து தந்துட்டுருந்தாங்க. நான் வந்து பார்த்தது எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக தான் பார்த்தேன். ரொம்பவும் குவாலிட்டி கம்மின்னு சொல்ல முடியாது, ஆனால் வாங்கலாம் இந்த ப்ரைஸ்க்கு. அடுத்து பேகு தான். பேகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது எல்லாமே 100 ருபீஸ் தான். மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பேக் கலெக்ஷன். சைட் பேக் கலெக்ஷன் தான் இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறேன். இந்த சாமினாரோடைய வீடியோ போடணும் அப்படின்னாலே நிறைய நேரம் ஆகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து செயின் செக்ஷன். செயின் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அதாவது கொஞ்சம் கழுத்தோடு ஒட்டி போடுற மாதிரி உள்ள செயின் தான். நல்லா சூப்பராக இருந்தது. இந்த மணி மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ நான் செயின் வந்து வாங்கலை. அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சாமினாரோடைய மெயின் ஏரியா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ரொம்பவே பெருசாக இருக்குங்க கிட்ட போய் பார்க்கும்போது. அதுக்கு கீழவே வந்து பேக் செக்ஷன் தான் வச்சுருந்தாங்க. இந்த டூரிஸ்ட்டுக்கெலாம் நம்ம கொண்டு போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பேகு, ஹேண்ட் பேகு அந்த மாதிரிலாம் வச்சுட்ருந்தாங்க. அடுத்து மேட்டு பாருங்கள், 3 மேட்டு வந்து 100 ரூபான்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. அடுத்து வந்து நம்ம ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டாக வச்சுருந்தாங்க. எந்த பேக் எடுத்தாலுமே 200 ரூபா அப்படின்னு. கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி தான் இருந்தது. நியூ கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஃபிக்ஸ்டு ரேட்டாக போட்டிருந்தாங்க 200 ருபீஸ்ன்னு சொல்லி. இதெல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும்போது பேங்கிள் செக்ஷன். ஹைதராபாத்தில் உள்ள லேடிஸ் எல்லாருமே பேங்கிள்ஸை ரொம்பவே விரும்பி போடுவாங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான தனி வீடியோவாக வந்து போடுறேன், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு. பாருங்கள், இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு 50 ரூபாவாம். இது எல்லாமே வந்து பார்கெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கையில் போட்டால் அவ்வளோ நிறைஞ்சா மாதிரி இருக்கும். நல்லாவே இருந்தது கலெக்ஷன்ஸு. ஒரு பேங்கிள்ஸுமே யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜொலி ஜொலிக்குதுன்னு. கையில் போட்டால் நல்ல ஒரு லுக் கொடுக்கும். அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ். கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். எது எடுத்தாலுமே 100 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பேங்கிள் கடையில் எவ்வளோ எடுத்தாலுமே நம்ம ஒன்றுத்துக்குமே தனித்தனி ரேட்டு. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு பண்டில் வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இது வந்து செயின், அதாவது செட்டாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி. பாருங்கள், நான் இப்போ ஒரு காட்டுறேன். அந்த நெக்லஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷனுக்கு, கல்யாணத்துக்கு அந்த மாதிரிலாம் போடும்போது அது ஒரு தனி லுக்கே கொடுக்கும். சாரீஸ்க்கெலாம் நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். இதெல்லாம் வந்து அவ்வளோ அழகான ஒரு செயின் கலெக்ஷன்ஸு. அப்படியே செட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆரம், நெக்லஸ்ஸு, அப்புறம் கம்பல்னு சொல்லி எல்லாமே நல்லா இருந்தது. சோக்கர் செட்லேயுமே நல்லா இருந்தது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கிளிப்பு. இந்த கிளிப்பை வந்து எது எடுத்தாலுமே வந்து 50 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சென்டர் கிளிப்பாக நம்ம எல்லா முடியுமே சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஏரியா வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் செயினும் இருந்தது. அடுத்து வந்து நம்ம இந்த ரிங்ஸ்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த பித்தளை செம்பு அந்த மாதிரி டைப்பு, அதுலேயுமே வந்து இந்த ரிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எது எடுத்தாலும் 60ன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி இருக்க செயின்லாம் வந்து இந்த பிளாக் கலரில் வருது பார்த்திங்களா, அது வந்து நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க இங்கே உள்ளவங்க. அந்த எது எடுத்தாலுமே 60ன்னு அந்த கடையில் போட்டிருந்து. அடுத்து இதுவுமே ஒரு ஸ்லிப்பர் கடை தான். இதில் வந்து எது எடுத்தாலும் 100 ருபீஸு. ஆனால் கொஞ்சம் அந்தளவுக்கு வர்த்து இல்லை. அப்புறம் இது வந்து அடுத்த ஒரு செயின் செட்டு. இந்த ஃப்ளவர்ஸ்லேயே வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ள செயின் செட்டு. ஃப்ளவர்ஸ் கிளிப்பு, அப்புறமா ஏகப்பட்ட கிளிப் கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்தது. நான் கொஞ்சம் போல் பாப்பாவுக்கு வாங்கினேன். எல்லாமே அழகாக இருந்தது. அடுத்து இது வந்து மேக்கப்
ஏரியா. நான் அந்தளவுக்கு இதெல்லாம் ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்வேன், என்னோடய சஜெஷன். எல்லாமே குவாலிட்டி கம்மி. ஸோ பார்த்து வாங்கணும் நம்ம. இது வந்து அடுத்து வந்து செயின், கம்பல், அப்புறம் கிளிப்ஸ் எல்லாமே எது எடுத்தாலும் 50, 100 அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் கிளிப்ஸ்லாம் தான் பார்த்துருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்தது பார்க்குறதுக்கு. என் பேபி வந்து தூங்கிட்டு இருந்தா, அவளுமே எழுந்து அவளுமே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்து வந்து நான் பார்த்த செக்ஷன் வந்து என்னென்னா வாட்ச் தான். இது வந்து எது எடுத்தாலுமே 200 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு வர்த்து கிடையாது, குவாலிட்டியுமே கிடையாது. ஆனால் ஜஸ்ட் ஒரு பார்வைக்காக நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் யூனிக் கலெக்ஷன்ஸாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பிராண்டட் கிடையாது, ஜஸ்ட் நம்ம ரஃப் யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த வாட்சஸ்ஸு. அடுத்து இந்த பாக்ஸில் உள்ள பேங்கிள்ஸ் எல்லாமே 100 ருபீஸு. இதெல்லாம் வந்து நம்ம கல்யாணத்துக்கு சாரீ கட்டிட்டு போடும்போது நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். இதில் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து எல்லா சாரீக்குமே சூட் ஆகும். சுடிதார்ஸ்க்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஆனால் சாரீ கட்டி போடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி பேக்ஸு, சைட் பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைட் பேக்ஸு, அதுக்கப்புறமா வந்து பேபி ஸ்கூலில் பேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என் பேபி வந்து போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா பாருங்கள். அவள் முடிச்சிட்டாலே என்னால் அந்தளவுக்கு ஒழுங்காக ஷாப்பிங் பண்ண முடியாது. இருந்தாலுமே அவளை வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த பேக்லாம் கூட எது எடுத்தாலுமே 200ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் மேலே உள்ள பேக் வந்து ஒரு பேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. இது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. நான் பார்த்ததில் நியூவாக இருந்தது இந்த பேக்லாம் தான், எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அடுத்து ட்ரெஸ் செக்ஷன் வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்கும் இருந்துச்சு, நம்மளை மாதிரி உமன்ஸ்க்கும் இருந்தது. நல்ல ஒரு டாப்பு, ஜீனு, அப்புறமா லெகின்னு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. வேணுன்றது நம்ம என்ன வேணாலும் கேட்டாலுமே அவங்க அழகாக எடுத்து தராங்க. இந்த மாதிரி பேலஸோ செட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு இது சூட் ஆகாது. ஸோ நான் அங்கேருந்து நகர்ந்துட்டேன். அங்கேருந்து நகர்ந்து கொஞ்சமாக வந்தேன். பேபி ஸ்கூலில் ஃப்ராக்ஸ் இருந்துச்சு. ஃப்ராக்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. அது கீழே இருக்கிறது எல்லாமே பனியன் செக்ஷன், டாப் செக்ஷன் எல்லாமே. ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஓகே தான், ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான். நம்ம கேட்டால் பார்கெயின் பண்ணி அவங்க தராங்க, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தராங்க. ஓரளவுக்கு நம்ம அடித்து பேசி வாங்கினோன்னா எல்லாமே வாங்கலாம். பாருங்கள், இந்த ட்ரெஸ்லாம் வந்து 200 to 300ன்னு சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்து இது வந்து சைட் பேக்கில் வந்து நியூ கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்தது. சைட் பேக்லேயே வந்து சின்னதாக ஒரு பர்ஸ் மாதிரியும் தராங்க, சூப்பராக இருந்தது. இது கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தது, நம்ம கொஞ்சம் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள பேக்லாம் இந்த கடையில் நான் பார்த்தேன். ரொம்ப யூனிக்யூ மாடலாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. எனக்கு இந்த டைப் மாடல் வந்து நல்லா பிடிச்சிருந்தது. அடுத்து இதுவுமே ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்பு. எது எடுத்தாலும் 200 to 300 ரேஞ்சில் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வந்து கடைக்குள்ளே வச்சுருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு தேவைப்படுறத அவங்க எடுத்து தராங்க. அடுத்து ரொம்ப வெயில் ஆகிடுச்சுங்க, என்னால் முடியல. ஒரு 10 நிமிட்ஸ் போல் ஒரு இடத்துலையே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போனேன். நான் போன நேரம் வந்து பயங்கரமான வெயில், நல்ல ஒரு அடிக்கிற வெயிலில் தான் போனோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தேன். இது எல்லாமே வந்து பேபிஸ் கலெக்ஷன்ஸு, நல்லா இருந்ததுங்க. ஃப்ராக் எல்லாமே பார்க்க. இது வந்து ட்ராக் ஷூட்ஸ் நம்ம நைட்லலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸு. இது நம்ம வந்து ஹேண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபுல் ஃப்ராக்கில், கவுனில், அந்த மாதிரி டைப் உள்ள ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருந்தது பார்க்க எல்லாமே. ஆனால் நான் ட்ரெஸ் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஜஸ்ட்டு கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். மக்கள் ஏகப்பட்ட மக்களுங்க, நிற்க முடியல, அவ்வளோ ஜனம் அதாவது டைம் ஆக ஆக நிறைய ஜனங்க வரவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பயங்கரமான வெயில். சாமினார் அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு ஹைதராபாத்தில் இது எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஏரியான்னு உங்களுக்கே தெரிய வரும். அவ்வளோதாங்க, நான் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹைதராபாத் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.